வளமையாக நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை வீட்லேயோ படிக்கும்போது ஒரு விஷயத்தை நாம் எழுதி படிக்கணும் அப்படின்னா கரும்பலகையில் தான் எழுதி பழகுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெள்ளைப்பலகையில் எழுதி பழகுவோம். ஆனால் இங்கே இந்த பிள்ளை இது எதுவுமே இல்லாமல், தந்தையும் இல்லாமல், தாயோட அரவணைப்பில் இன்னைக்கு தன்னால் முயன்ற சில விஷயங்களை முட்கொண்டு அதில் படிச்சுக்கிட்டு இருக்கிறா இந்த பிள்ளை. அதாவது தன்னோட வீட்டில் இருக்கிற சிவத்திலையும் தங்களோட வீட்டில் இருக்கிற தண்ணி தாங்கிலையும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி தனக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் மாற்றிக்கொண்டு படிச்சு கொண்டிருக்கிறா. அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த பிள்ளைகிட்ட நாங்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ படித்து என்னவா வரப்போகிறம்மா அப்படின்னு கேட்டதும் அந்த பிள்ளை எங்ககிட்ட சொன்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரீம் வந்து டாக்டர் ஆகிறது. நான் டாக்டர் மட்டும் இல்லை, உண்மையிலே ஒரு கன்சல்டன்ட் ஆகணுன்றது அந்த ட்ரீம். ஆனால் அம்மாவோட கஷ்டத்தால் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆர்ட்ஸுக்கு மாறணும். தான் ஒரு டாக்டராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனாலும் தன்னால் முடியாத நேரத்தில் ஒரு லாயராக வரணும் அப்படின்னு இன்னைக்கு அந்த கனவோட ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணோட காணொளி தான் இது. எல்லா பாடமும் செய்வேன் டாப் லெவல்ல. எதிர்பார்க்கிறோம் செய்திருக்கோம். 2018 பாஸ் பண்ணோம். இவடுத்து நிற்க மாட்டோம், எந்த காய்ச்சல் வந்தாலும் நிற்க மாட்டோம், போயிட்டு தான் வருமா. ஆரம்பத்துலேருந்தே நான் படிக்கிறான். ஆனால் அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து இன்னும் படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 100 ரூபான்றது சின்ன காசு இல்லைன்னா. சாப்பாடு வழி இல்லாமல் நானே ஏதோ செய்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவேன். என்னம்மா சாப்பிட்டீங்களா? ஓ நான் சாப்பிட்டேன். நமக்கு காட்டிக்கொள்ள மாட்டேன், எந்த இதுவும் உங்ககிட்ட காட்டிக்கொள்றேன். வயலில் நெல்லெல்லாம் விட்டுருவாங்க. நானே அம்மா நெல் அடிக்கிறது. ஆரம்பத்துலேருந்தே கஷ்டத்தை பார்த்து தான் கலந்தேன். கிரேட் 2, 3 படிக்கக்குள்ளேருந்து அம்மா கிளாஸை கூட்டிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளாஸ் ஃபீஸ் எங்கேருந்து எடுக்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நைட்டில் எல்லாம் நடந்து வந்திருக்கு கல்முனையில். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு போகணும் சொல்லக்கூட ஒரு மாதிரி இருக்கு. உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா அம்மா? அது மட்டும் இல்லை, அப்பாவை பற்றி எல்லாம் கதைக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. நாங்கள் பார்த்தோன்னு எங்களுக்கு கேட்கணுன்றது வந்து இந்த ஒரு பைக் போட்டில் நீங்கள் எழுதலாம்ன்றது. ஆனால் கேட்டோன்னே வந்துட்டு அதுக்கும் அது இல்லாமல் தான் ஸ்கூலில் சோக்கெல்லாம் மிஞ்சுற சோக்கெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வந்து நைட்டுலேயும் எழுதுவாவும், இனி வெளியில் லைட்டை போட்டு இதில் எழுதுவாவும், எல்லாம் எழுதி தான் படிக்குமே. என்ன அப்படி எழுதி படிக்கணும்னு சொன்னால் ஏதாவது எழுதி படித்தா தான் எனக்கு ஞாபகம் நிற்கும். கஷ்டப்பட்டு படித்த அம்மா, படிக்க வச்ச அம்மாவை நான் பிற்காலத்தில் நல்லா வச்சு பார்த்துருக்கேன். இப்போ கிளாஸ் போகிற நேரம் கேர்ள்ஸ்ன்றதால எல்லா பிள்ளைகளும் வந்து புது ட்ரெஸ் போட்டு வருங்கள். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய தரம், நம்மக்கிட்ட இப்படி இல்லையடா போகிறதுக்கு. ஆனாலும் அம்மாவை நினைச்சோன்னே இந்த கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுமாண்ணா. அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே கட்டும் கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்த வேண்டாம். அம்மா தண்ணி டேங்க் எப்படி முதல்ல வந்து இது எப்படி கட்டணும்? இது தண்ணி தான் இங்கே தண்ணி இல்லையா? இப்போ பாவிக்கிறது இல்லை. இது வந்து இந்த பீலி எல்லாம் இதில் போய் இந்த தண்ணி இதுக்குள்ள எடுத்து பாவிக்கிறது, இதெல்லாம் கழுத அப்படி உடஞ்சி போயிட்டு இது சேமிக்கிறது. அதில் இந்த வாரம் மழை நீர் சேமிக்கிறது. ரைட். இது ஒரு நிறுவனத்தில் தானே இருந்தோம். சுவட்ட அமைப்பால் எவ்வளோ காலம் தந்து? அந்த கனகாரம் ஒரு 10-15 வருஷ காலம். ஆனால் இப்போ எதுக்கு பயன்படுது தெரியுமா? வாசிங்க சங்க காலம் என்ன இதில் எழுதி வச்சிருக்கேன். ஏன் இதில் எழுதி படிக்கிறது? ஓயல் எல்லாம் படிக்க கூட அப்படித்தான் எழுதி தான் படிச்சேன். பிளாக் போர்டா யூஸ் பண்றீங்களா? அப்படியா? அது அதிகாரம் இது எப்போ எழுதுன நீங்க? இது எழுதிட்டு திரும்ப அழிக்கிறதா? தண்ணி ஊத்துனா அழிஞ்சிருவான். பிரச்சனை இல்லை. தண்ணிக்காக கொடுத்தது வந்து இன்னைக்கு அவங்கள்ட்ட படிப்புக்காக பயன்படுது. இதை பாரு, குறுந்தொகை 10 பாட்டு, 8 தொகை 10 பாட்டு. என்னது ஒன்றில் ஓட என்னென்ன சப்ஜெக்ட் இப்போ அதுக்குள்ள நீங்க பொலிட்டிக்கல் இருக்கு, எக்கனாமிக்,
வளைச்சலே வந்துடி. நீங்களாம் அப்படி படிச்சிருந்தா எங்கடா இருக்கணும். இல்லை உண்மையா அதுன்னு இப்போ நீங்கள் அதை எழுதி படிக்கிறதால உங்களுக்கு அதிக ஞாபகம் பாடுறதாலே உண்மை. இப்போ நம்ம ஞாபகப்படுத்துறத எழுதி பார்க்கணும். அதுல மட்டும் இல்லை, ஒரு ஜன்னல் பார், அதுல மெக்ஸ் எல்லாம் உண்டாப்பா. ஸ்கூல்ல படிப்பிக்கிறத கொண்டு வந்து இவ அப்படியே அதே மாதிரி எழுதி எழுதி அண்டை கொடுக்கறத அப்படியே சொல்லி எழுதி படிச்சு பாடம் மனதில் பதிஞ்சிடும். அப்போ அப்படி நாளைக்கு நில்லுங்கன்னு சொன்னாலும் நிக்க மாட்டாவோ. ஏன்னு சொன்னா அங்க விளங்கப்படுத்துறது தான் எனக்கு விளங்கு. எனக்கு கோப்பில எழுதுறதெல்லாம் எனக்கு கூடாது. அதால நான் ஸ்கூலுக்கு போய்த்தான் இதெல்லாம் எனக்கு நிக்க மாட்டோம். எந்த காய்ச்சல் வந்தாலும் நிக்க மாட்டோம், போயிட்டு தான் வருமா. இப்போ எப்படி போவோம் படிப்புல நிலனும் படிக்காவுதான் ஓயல் எழுதிட்டு இப்போ நான் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். இல்லை என்னண்டா அதை பார்த்தா ஜன்னல் வேணுமோ இந்த கதவு வேணுமோ இதில் எல்லா இடத்தையும் எழுதிருக்கு. அப்போ நம்ம எல்லா இடத்தையும் எழுதி. அப்போ இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பிளாக் போர்டு ஒன்று வாங்கி வச்சுட்டு அதில் எழுதி பிளாக் போர்டு அதுக்கும் வேணுந்தானே. அதுக்காக எதை ஜூஸ் வந்து சொல்றீங்க பார்த்தியா? ஓகே, என்ன ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி நைனேக்கு எதிர்பார்க்குறோம். செய்திருக்காவோ ஸ்காலர்ஷிப்ல 2018 பாஸ் பண்ணாங்க. இப்போ ஓலவில் எடுத்துட்டு இருக்கிறீங்களா? 5ஆம் மாசம் எழுதி. சரி உண்மையாக இப்போ எங்களுக்கு படிக்கிற இப்போ யாராச்சும் ஒரு படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் போர் அடிக்க சில டைம் அடிக்கடி லீவ் போடுவோம். அது போகலாம். இப்போ உங்களுக்கு எங்கேருந்து இந்த படிப்பு ஆர்வம் வந்து நம்ம படிக்கணும்ன்ற தோட்டு வந்தது? பொது ஆரம்பத்துலேருந்தே நான் படிக்கிறான். ஆனால் அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து இன்னும் படிக்கணுமென்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்ன கஷ்டம் அப்படி அம்மா என்ன கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? அம்மா வீட்டில் இப்போ கஷ்டப்படுறது அது எனக்கு பெருசாண்டு தெரியலை. ஆரம்பத்துலேருந்தே கஷ்டத்தை பார்த்து தான் வளர்ந்தேன் நான். கிரேட் 2, 3 படிக்கக்குள்ளேருந்து அம்மா கிளாஸில் கூட்டிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளாஸ் ஃபீஸ் எங்கேருந்து எடுக்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நைட்ல எல்லாம் நடந்து வந்திருக்கோம். கல்முனையில நடந்து கூட்டி வந்திருக்கோம். நடந்து கூட்டி வந்திருக்காங்க. ஏன் நடந்து கூட்டி வந்த? ஓட்டோல வாரத்துக்கு பஸ்ஸை விட்டா வந்து சேர்ந்துருவேன். நீங்களும் பிள்ளைய படிக்க வைக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறீங்க. இப்போ அம்மா கஷ்டப்படுறதை பார்த்து நான் படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து நான் இதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். நான் நீங்கள் என்ன பார்த்துட்டு சொல்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக வந்து அப்போ அப்படி ஒரு வரி இருக்குது. நான் அம்மா கஷ்டப்பட விடக்கூடாது. கஷ்டப்பட்டு படித்த அம்மா படிக்க வச்ச அம்மாவை நான் பிற்காலத்தில் நல்லா வச்சு பார்த்துருக்கேன். சூப்பர் 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 சூப்பர். அவ்வளோதான் இருக்கணும். சரி அப்போ அப்படி கடுமையாக அம்மா கஷ்டப்பட்டது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா என்ன கஷ்டப்படுறதை பார்த்து நீங்கள்? வயலில் நெல்லெல்லாம் விட்டுருவாங்க. நானே அம்மா நெல்லாம் எடுக்கிறது நெல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு போகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூட ஒரு மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா அம்மா நெல் எடுக்க? அது மட்டும் இல்லை, அப்பாவை பற்றி எல்லாம் கதைக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கும். என்ன கதைக்கிறவங்களா அப்பா பற்றி? அவங்கள அப்பாவை பற்றி கதைக்குள்ள எனக்கு அப்பா இருந்திருக்கலாம். என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க. ஒரு பிள்ளைக்கு 2 வயசுல என்னன்னு சொன்னா அவருக்கு காசுகள் இந்த நேரம் வேணும். எனக்கு இனி அடிக்கிற இதனைகிற பிரச்சனைப்படுத்துகிற சந்தேகங்கள் வர. இப்போ நான் காசு வேண்டும்னா பொருளாதார பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை குடும்ப இதில் பிரச்சனை ஒரே வேண்டும். இப்போ நான் சொன்னேன் நான் எங்கே காசு வேண்ட போகிறேன், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இனி அடி அது இது எஜ்ஜி பேஜெல்லாம் உங்களுக்கு அடிக்கிறது. ஓ இப்போ அதெல்லாம் சரியான கஷ்டப்பட்டு இந்த நேரம் நைட்டில் ஒருத்தருக்கும் சொல்லவே மாட்டேன். இதில் அழுது போட்டு விடிய சரியாக போயிடுமென்ட்டு ஓட்டு இருந்து இதில் தான் சண்டை பிடிச்சிட்டு ஆள் போனது. போயிட்டு போகிறோம். இன்னும் இடம் மட்டும் இல்லை. இப்போ இருக்கிறதா இல்லையா? இருக்காது. ஆனால் எங்களுக்கு எந்த விதம் இல்லை. உயிரோட இருக்காரு ஆனால் தொடர்பு இல்லை. இந்த ஓ இது எவ்வளோ காலம்? இப்போ பிள்ளை 2 வயசுல போனது. இப்போ எத்தனை வயசு? ஓயில் படிக்கிறா? 7க்கு போயிருக்கா. ஒன்றா 14 வயசு. 17 இந்த 12ஆம் மாதம் வந்து தான் 17 வயது. அப்போ இப்போ எங்கே இருக்கிறாருன்ற விஷயம் தெரியாது. அதுவும் தெரியாது. சரி எல்லா விஷயத்தையும் இருந்து கவம் வந்து பேசுவோம். வீட்டிலையும் கொஞ்சம் பார்ப்போமா? எல்லா இடத்துலையும் கிறுக்கி வச்சுருவாங்க. நீங்கள் தான் வந்து காட்டுங்க ஒரு வாங்க நீங்கள். சரி அதில் எடுத்து படித்தா வந்து ஞாபகம் வரும். அப்படி படிச்சிருந்தா நாங்கள் கேம்பஸில் இருந்துருவோம். இதுல தான் படிக்கிறது. இப்போ இதுலேருந்து படிக்கிறேன். கரண்ட் எல்லாம் இருக்குது தானே? லைட்டை போட்டுருவோம். சரி இது மேடம் இது எதுக்காக? இது ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணதுக்காண்டி ஒரு நிறுவனம் கொண்டு மெடல் ஒன்று கொடுத்து ஸ்கூலால் ஒன்று கொடுத்தவங்க. என்ன ரிசல்ட் ஸ்காலர்ஷிப்? 150 கட்டோட்டா 153 கட் அவுட் இருந்து 157 எடுத்தோம். 2017 பாஸ் பண்ணேன். ஓ லெவலில் நீங்கள் எடுத்த இது இருக்குதா?
என்ன நிலை, அதாவது என்ன சொல்றது, சர்டிஃபிகேட் ரிப்போர்ட் என்ன என்ன ரிசல்ட் என்ன கூட ஓஎல் ரிசல்ட் இப்போ ஓயில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓயில் இன்னும் வரல. ஓயில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஏழுன்ட்டு தான் 17 வயசு, ஓயில்னா 16 வயசு. ஓ என்ன ரிப்போர்ட்டு 23 ரெண்டாம் பிள்ளையா வர்றதா? 75 குறை 3 வாட்டியும் ரெண்டாம் பிள்ளை. கூட்டுது எல்லா பாடமும் செய்வேன் டாப் லெவல்ல. மேத்ஸ் மட்டும் வரையும். மேக்ஸ் கவர் 64, மற்ற எல்லாம் கூட தானே 96 98. எல்லாம் செய்யறன்ற பெரிய விஷயம். மிக்ஸ குறையிறண்டு இல்லை, நீங்கள் இது குறைஞ்சோன்னா நீங்கள் எங்களை மிக்ஸ பார்த்தே இல்லை. எங்களுக்கு அவசரமா போய் கொண்டு பேப்பர் கொடுக்கணும், எல்லாத்தையும் செய்யணும் சொல்லி அந்த நிலையில தான் கொஞ்சம் தட்டுப்பட்டு போகணும். அப்போ உங்களுக்கு என்ன படிச்சு வந்து என்ன படிக்கணும்? இப்போ ஏழு என்ன படிக்கணும் சப்ஜெக்ட் படிக்கிற ஆசை? அது என்னோட ட்ரீம் வந்து டாக்டர் ஆகிறது. நான் டாக்டர் மட்டும் இல்லை, உண்மையிலே ஒரு கன்சல்டன்ட் ஆகணுன்றது அந்த ட்ரீம். ஆனால் அம்மாவோட கஷ்டத்தால் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆர்ட்ஸுக்கு மாறணும். ஆர்ட்ஸ் படிக்கிறீங்களா? என்ன என்ன இதாக இருந்தாலும், என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்லண்ணா, ஆர்ட்ஸில் ஒரு லோயர் ஆகணும். ஆர்ட்ஸில் சரி, ஓகே. இல்லைன்னு சொன்னால் பயோக்கு பார்த்துனீங்களா? பயோ தான் படிக்க இருந்தேன், எல்லாத்தையும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். கடைசியில் யார் கதையுமே இல்லை. இப்போ லோயர் படிக்கிறேன்னு சொன்னால் அப்படி இந்த ரேங்குக்குள்ளே வரணும். என்ன வந்தால் 10க்குள்ளே வரணும். வந்தால் லோயர் படிக்கலாம். அதனால் 3 சப்ஜெக்ட் கூடிய பாடம் எடுத்துருக்கீங்க. என்ன பாடம்? தமிழ், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் எடுத்து. வரைத்தனமாக படித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ இன்னும் ரிசல்ட்ஸே வரல. ரிசல்ட் ஆனால் ஏழு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 9 எதிர்பார்க்குறீங்க? 9 வரணுமே. ரிசல்ட் வந்தோடனே அண்ணாக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க உடனே. சரி சரி, கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ நீங்கள் இதுக்கப்புறமா யோசிக்க தேவை. உங்களோட படிப்புக்கு என்ன தேவையோ வந்து அதை நாங்கள் முடிஞ்ச அளவு பண்ணி தருவோம். சரியா? கொஞ்சம் படிப்பிச்சு ஒரு தொழிலாகி விடணும். நமக்கு பட்ட கஷ்டம் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ற ஒரு ஆசை. எத்தனையோ நாள் சோறு சமைச்சு போட்டு அவக்கு மட்டும் பக்கத்தில் அரிட்டியா குழப்பம் கறிய வேண்டி சாப்பாடு நீ ஸ்கூலு விட்டு வர வகுப்பு போகணும்னு சொல்லி எல்லாம் கறிய வேண்டி கொடுத்துடுவேன். நீ என்னம்மா கறி சமைக்கிறேன்டா, நரிக்கதை சாப்பிடுறது போங்க நீங்கன்னு போட்டு நான் ஏதோ ஒன்றை கொச்சிக்காயோ ஏதோ தேங்காய் உடைச்சி சாப்பிட்டு போட்டு நான் சாப்பிட்றது இல்லையா? எழுத்தவங்க நூல்களும் ஆசிரியர்களுமா? இது ஓயில் அரிஸ்டோட்டில் இப்போ கணக்காலத்துக்கு வந்து பேர் பார்க்குறேன்டாப்பா. ரைட். இங்கிலீஷ் எல்லாம் செய்யுங்களா? ஸ்கூல்ல நம்ம எழுத கொடுக்குறோம், அவங்ககிட்ட எழுத கொடுக்குறோம். ராமா பாட சார் மாதிரிலாம் எழுத கொடுப்பாங்க. எழுத கொடுத்தா அவட கை கட்டம் அவர் சாருக்கு மெடல் ஏதாவது கிடைக்கும். அப்படி படிவா எல்லாம் எழுதுவோம், எல்லாம் செய்கிறவர். இப்போ பொலிட்டிக்கலுக்கு இப்போ டியூஷனுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? போகிறீங்களா? டியூஷன் ஃபீஸை கூட போகுது. இப்போ 8 கிளாஸுக்கு 800 ரூபா. அப்போ 6 கிளாஸுக்கு போகல. நான் 8 கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸுக்கு போகப்போ கார்டு கேட்குறேன். காசு கொடுத்தா தானே கார்டு எடுக்கலாம். நான் கார்டு எடுக்கல, அதெல்லாம் கிளாஸுக்கு கொஞ்சம் நல்லா போகுது. இப்போ இந்த 1 மந்தாக போகலன்னு சொன்னால் என்ன டியூஷனுக்கு? அவ்வளோ பொலிட்டிக்கலுக்கு போகல, தமிழுக்கு எப்படி அதை ட்ரை பண்ணி போகணும். என்ன உண்மையாக வந்து என்ன கவலையாக இருக்குது வந்து ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆர்வம் இருக்குது. படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த காசு பிரச்சனை, இந்த வசதி குறைவால் வந்து ஸோ அவங்களோட படிப்பை வந்து கட்டுப்போகுது. இப்போ நல்ல வசதியாக இருந்திருந்தேன் அந்த பிள்ளை வந்து அப்படியும் பயோவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பயோ படிக்கிறது ட்ரை பண்ணியிருக்கோம். வந்து நீங்கள் பயோ எடுங்க மாட்டேன் நாங்கள் சார் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு போவீங்க. ஆனால் எந்த கஷ்டம் எனக்கும் பிள்ளைக்கு தான் இறைவனுக்கு தான் தெரியும். நான் படுற பாடு இங்கே இருந்து கல்விக்கு தான் போடும். இங்கே பயம் இல்லை, ஆர்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கூலில் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் எனக்கு தூரம் போய் வர இமெயில் போய் வந்து மற்ற கிளாஸுக்கும் கல்விக்கு தான் போகணும். அதனால் ஆர்ட்ஸுக்கு தான் நான் விடப்படுறேன் சார்ன்னு சொல்ல, இல்லைம்மா அவள் செய்யக்கூடிய ஆள், சயின்ஸில் நல்லா கேள்வி எங்களை உருட்டி கேட்பாவுங்க, அப்படி செய்யக்கூடிய ஆள், அப்படி டேலண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் விடுங்கன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் எனக்கு வசதி இல்லை சார் ரெண்டு சொல்ல பார்த்து செய்யுங்க, பார்ப்போம் ரிசல்ட்ஸ் வரட்டும் வந்து செய்யணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் நீ இதில் இந்த துறையில் இறங்கிட்டாவும் ஏதோ இதுலேயே ஒரு சட்டத்தரணியாக வரணும்னு சொல்லின்ற ஒரு ஆசை. கண்டிப்பாக வரணும். அப்போ பாருங்க அந்த பிளானோட வந்து சஸ்கர் போடண பாடம் கூட எடுத்திருக்கா கண்டி சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக வந்து வருவான்னு நம்புகிறோம். ஓகே, நம்ம இருந்து பேசுவேன். ஓகே தங்கச்சி, உண்மையிலே வந்து உங்களோட படிக்கிறதுல இருக்க ஆர்வத்தை பார்க்கல வந்து உண்மையிலே நானே மிரண்டு போயிட்டேன். ஸோ அப்படி ஒரு ஆர்வம் இருந்தால் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதான் உண்மை. அது வந்து நான் ஏன் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கட்டினேன்னு சொன்னால்
உங்களுக்கு அப்படி இந்த படிக்கிறதுல ஆர்வம் வந்துன்னு சொல்லி எல்லாருக்கும் தன் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கக்குள்ள அந்த பிரச்சனை ஃபஸ்ட்டாக முடிக்கணுமெண்டா கல்வின்றதுன்றதான் கையில் எடுக்கணும்னு சொல்லி யோசிப்போம். அப்படி தான் உங்களுக்கு வந்திருக்கோமோன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு தான் அந்த கேள்வி கேட்டேன் நான். சரி, நீங்கள் இப்போ வீட்டில் இருந்துட்டு என்னடா வாழ்க்கை இது இப்படி நமக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி இந்த காசு இல்லாதால எனக்கு இது செய்யலாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க தானே? அப்படி ஃபீல் பண்ண நாள் இருக்குன்னு தானே? கிளாஸுக்கு போகலன்னு சொன்னால் அது காசு இல்லை, அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி அழுத நாட்கள் இருந்தால் சொல்லுங்கள். நிறைய நாள் அப்படி நடந்திருக்கேன்னா, முதல்ல ஓலெவல் படிக்கக்குள்ள மெட்ஸ் கிளாஸ் இங்கே நடக்கிறது தானே, அதுக்கு போகிற நேரம் ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஃபீஸ் கட்டணும் 100 அப்படி போகிற நேரத்தில் ஒவ்வொரு நாளும் 100 கிடைக்கிறது அவ்வளோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 100 சின்ன காசு இல்லைண்ணா. கஷ்டப்பட்டு தான் அம்மா 100 காசு எடுத்துக்கொண்டு தாரவேன். சில நாள் அந்த 100 கிடைக்காததுனால கிளாஸ் போகிறல நான் நின்றுவேன். சார் வீட்டை வந்து கூப்பிடுவார், கிளாஸுக்கு வாங்கம்மாள்ண்டு. காசு இல்லாமல் இப்படி சார்ண்டு அவர் சார் கொஞ்சம் நல்ல அமெண்டால் அவர் வந்து படிங்கம்மாள் காசு வார நேரம் பார்க்கலாமான்னு சொன்னேன். ஒரு தரம் வந்து சாருக்கு ஏதோ சிங்கள கோர்ஸ் ஏதோ வந்ததால் அவருக்கு ஒரு ஹெல்ப் கேட்டவர், கொஞ்சம் சிங்கிள் எடுத்து நல்லா இருக்கிற பிள்ளைகள் நடித்தாங்கன்னு. எனக்கு ஓஎல் கிரேட் 10 கிரேட் 11 வந்துட்டு சிங்களம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 6ல் இருந்து படித்தது மட்டும்தான். அதை வச்சு சிங்கிள் எடுத்து சரி, தமிழ் எடுத்து சரி, இங்கிலீஷ் எல்லா இடத்தும் வடிகண்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சார் சொன்னார் எழுதிட்டாமான்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். அவருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட் இது கிடைச்சது. இப்போ சார் வந்து அந்த ஹாப்பியில் வந்துட்டு என்ன சொன்னார், நீ ஒரு 6 மாதத்துக்கு நீ ஃபீஸ் தர தேவைமாள், நீ எழுதிதான் தானே நடந்தேன்னு சொல்லிட்டு அவர் 6 மாதத்துக்கு ஃபீஸ் கட்டலை. கொஞ்சம் அப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. மற்ற நேரத்தில் இப்போ கிளாஸ் போகிற நேரம் கேர்ள்ஸ்ன்றதால எல்லா பிள்ளைகளும் வந்து புது ட்ரெஸ் போட்டு வருங்கள். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய தரம், நம்மக்கிட்ட இப்படி இல்லையடா போகிறதுக்கு. ஆனாலும் அம்மாவை நினைச்சோன்னே இந்த கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுமாண்ணா. அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே கட்டும் கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தவண்ணா. எனக்கு படிக்கணும் உண்மையாகவே எனக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வந்தது அதால் தான். சின்ன வயசில் எலக்ட்ரிஷன் ஒன்று கூட்டிகிட்டு போனோம் அம்மா. அது கிளாஸ் முடிகிற நேரம் வந்துட்டு பஸ் எல்லாம் வந்துடும். வந்தோடனே கிளாஸ் முடிஞ்சு நடந்து தான் பாரு, கல்முனையிலேருந்து நடந்து வரேன்டா பார்த்துக்கோங்க. அப்படி இப்போ கஷ்டப்பட்டு படிச்சுனாண்ணா. இப்படி நிறைய தரம் இந்த கஷ்டத்தால் அப்படி நீங்கள் போட்டு போகிற உடுப்பு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து யாராச்சும் கிண்டல் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு வந்து என்ன இது இப்படி இருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி என்ன போட்டு போகிற உடுப்பு தானே போட்டு வர அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அந்த நேரம் வீட்டில் வந்து தனி அழுது இருக்கேன்னா அம்மாட்ட சொல்கிறது இல்லை, பாவம் தானே. அம்மாவும் இதுவரை இந்த வரையும் சொல்லியிருக்கிறீங்களா? இப்போதான் வீடியோ ஏன்னா நீங்கள் கதைக்கு அம்மா ஆள்றா வெளியிலேருந்து நீங்கள் போய் சொல்லக்குள்ள வந்து ஒரு கதையாக தான் விளங்க. ஆனால் நீங்கள் அதை அனுபவிச்சு இப்படி ஒரு காசு இல்லாதால வந்து அதான் நீங்கள் சொன்னீங்களா அந்த 100 வந்து எங்களுக்கு எவ்வளோ பெருமதியாக இருக்கும்னு சொல்லி அந்த கிளாஸுக்கு போகிறது கொடுக்குறது காசு வந்து இப்போ அம்மா என்ன வேலை செஞ்சுட்டு வந்து சொல்லுவாள். இப்போ சில டைம் வந்து இப்போ நீங்கள் மற்றவர்கள் கிண்டல் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அம்மாட்ட மறைக்கிறேன்னு சொன்னீங்க. அதேமாதிரி இப்போ அம்மா நிறைய விஷயத்தை பின்னால் இருக்கிற வாழ்க்கையை வந்து மறைச்சிருப்பேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் வேலை செஞ்சுட்டு இப்போ வேலையில் இடத்துல வந்து நிறைய பிரச்சனைப்பட்டுட்டு அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம். அப்படி வந்து என்ன கூட அம்மா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா, இன்றைக்கி வந்து இப்படி கஷ்டப்பட்டு வந்து நான் இன்றைக்கி காசு இல்லாமல் போயிட்டு மாள் அப்படின்னு சொல்லி சில நேரம் நான் விளங்காம அம்மாவுக்கு ஏசிருக்கேன்னா இப்போ நினைச்சு ஃபீல் பண்ணுறேன். அதை அம்மா வந்துட்டு வயலில் நெல் எடுக்க போகிறேன்ட்டு சொல்லியிருந்தேன் தானே, அது மாதிரி வயலில் வந்துட்டு புல் பிடுங்க போகிறவ அதெல்லாம் என்கிட்ட சொல்கிறதே இல்லை. சில நேரம் அன்றியாக்கள் சொல்லி ஏசினா தான் தெரியும் எனக்கு. இதெல்லாம் அம்மான்கிட்ட சொன்னதே இல்லை ஒரு நாளும். நைட்டில் வந்துட்டு கால் நோவுது கை நோவுதுன்னு சொல்லுவாவும், நானும் அதை பெருசாக எடுக்கிறேன், சும்மா தானே சொல்கிறான்னு நினைச்சிட்டு கொள்கிறேன். புல் பிடுங்க போகிறன்ற விஷயமே எனக்கு பிறகுதான் என்ன தெரிய வந்தேன். அப்படி கொண்டு வந்த ஒரு நாள் உங்களுக்கு படிக்கிறது போகிறதுக்கு அவ்வளோ தருவா உங்களுக்கு? அவன் அந்த குறை எனக்கு அந்த அப்பா இல்லாத குறையோ இந்த கஷ்டத்தையோ அம்மா காட்டி வளர்க்குறதே இல்லை ஒரு நாள். அவள் எப்படியோ கஷ்டப்பட்டு தந்துடுவான், ஆனால் எப்படி கஷ்டப்பட்டு தந்தன்றதை வெளியில் சொல்கிறது இல்லை. சரி, இப்போ வெளியிலேருந்து பார்க்குறது உங்களை கிண்டல் பண்ணுறவங்க, ஸோ உங்களை நக்கல் அடிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிற நீங்கள் அந்த இடத்துல பார்த்து? அவடத்தை நான் ஒன்றுமே சொல்கிறேன்னா இந்த ஃப்யூச்சரில் நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்து காட்டணும் எல்லாருக்கும் முன்னுக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்களா? அப்படி உங்களுக்கு கிண்டல் அடிச்சவங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்ல போகிறீங்க ஃப்யூச்சரில்? நான் ஒரு லோயராக வந்து
எல்லாருக்கும் முன்னுக்கு வந்து காட்டணும் ஒரு லோயரா. கண்டிப்பாக நீங்கள் அதான் உண்மை. இப்போ நீங்கள் இப்பயும் கூட அப்போ ஒரு பெரிய பாதை எடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்க, நான் ஆர்ட்ஸ் படித்து லோயராக வர போகிறேன், லோ படிக்க போகிறேன்னு சொல்லி. சரி, இப்போ அதுக்கும் செலவுகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன யோசிச்ச நீங்கள் அதுக்கு அடுத்தது? ஒரு டீச்சர் வந்துட்டு ஸ்டார்டில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னது. அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கூட கொஞ்சம் செலவு குறைவாக தான் இருக்க வேண்டியது. ஆர்ட்ஸை செலக்ட் பண்ணேன். இப்போ அந்த டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறா உங்களுக்கு? ஸ்டார்டில் ஹெல்ப் பண்ணவ, அட்மிஷனை நான் தான் தந்தது. அவள் வந்துட்டு என்னோட சரியான எனக்கு சரியான விருப்பம் வந்து டீச்சரு. எனக்கு சயின்ஸ் படிப்பிச்ச டீச்சர் அவள் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னவ. இப்போ 2-3 மாதம் ஒன்றுமே இல்லை. அதால் தான் கிளாஸுக்கு போகாமல் விட்டேன். சரி, இப்போ உங்களோட படிப்பில் ஆர்வம் நார்மலாக இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ நீங்கள் ஸ்காலர்ஷிப்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நார்மலாக உங்களுக்குள்ள இருந்திருக்கு, படிக்கிற ஒரு ஆர்வம் தொட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே வரக்குள்ள வந்து இப்போ அம்மாவோட பிரச்சனையை பார்த்துட்டு இதுக்கப்புறமா படிக்கணும்னு சொல்லி ஆர்வம் வந்திருக்கு தானே. இதுக்கப்புறம் இன்னும் நல்லா படிக்கணும் அம்மாவோட பிரச்சனையை பார்த்துட்டுன்னு சொல்லி. அப்போ அது வந்து எந்த கட்டத்தில் உங்களுக்கு வந்தது? அம்மாவோட இந்த நிலையை பார்த்துட்டு நான் இதுக்கப்புறமா போட முடியும். இப்போ எப்படின்னா நான் சொல்கிறேன் என்ன விளங்குதுன்னு பாருங்க. இப்போ நானும் தான் எங்கள் அம்மா வந்து சில டைமில் ஏதாச்சும் ஒரு கஷ்டப்பட்டாலும் என்ன ஏதாவது செஞ்சாலோ நம்ம அதை பார்ப்போம், பார்த்து நமக்குள்ளே அதை ஃபீல் பண்ணுவோம். என்ன அப்போ இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி. ஆனால் நம்ம அம்மாட்ட கேட்க மாட்டோம். அதை நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்ம பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் கொண்டு வரும். அப்படி உங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துருக்கு? கொஞ்சம் ஒரு சில நாள்னா நைட்டில் தூங்கும் போது எனக்கு தூக்கம் போனால் திரும்ப காலையில் எழும்புவேன். சில நேரம் எழும்பி பார்க்குற நேரம் அம்மா அழுதுட்டு இருக்கிறத நான் ஒரு 2-3 நாள் பார்த்துருக்கேன்னா அப்போ நினைச்சேன் நான் கட்டாயம் அம்மாவுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அம்மா சில நேரம் என்ன பண்ணு கேட்டால் சொல்ல மாட்டா ஒன்றுமே சொன்னது இல்லை. கஷ்டத்தை ஒரு நாள் என்கிட்ட சொல்லி என்ன சமையல் நீங்கள் சாப்பிட்டீங்களா? வாழைக்காய் கறி மட்டும் தானே? அவ்வளோதான் சாப்பாடு. சரி, நல்ல சாப்பாடு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எப்பயாச்சும் நீங்கள்? இல்லை அதெல்லாம் சண்டை முடிச்சதே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட எனக்கு தெரியும் எங்கட அம்மாவோட கஷ்டம் இப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கறி சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்றது நான் பார்த்துருக்கேன். சூப்பர். எல்லாத்துக்குமான தீர்வு நீங்கள் படித்து மேலே வரதான உண்மை. அப்போ நீங்கள் இப்படியான கஷ்டம் ஒன்று இருக்குது, கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி யாராச்சும் வழியில் பார்த்துட்டு வந்து உங்களோட சப்போர்ட் பண்ண இல்லையா, வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்கட்டும், அப்படி இல்லைண்டா ஸ்கூலில் பார்க்குற சார் மாராஜ் யாராச்சும் இருக்கட்டும், எல்லாரும் சொல்லுவாங்க, அண்ணா செய்கிறது இல்லை, செய்ய மாட்டாங்க. ஓ, சரி. இப்போ நீங்கள் என்னத்தை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களே? என்ன எனக்கு இது இல்லாமல் இருக்குன்னா எனக்கு இது வேணும் படிக்கிறதுக்கு அப்படின்னா என்னத்தை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? என்ன தேவை இருக்குது உங்களுக்கு? இப்போ வந்துட்டு குரூப் இருக்குது தானே, குரூப் ஆகிறதெல்லாம் இது எனக்கு தெரியாது. இப்போ வாட்ஸ்அப் எல்லாத்தையும் நோட்ஸ் போடுறதால ஏன்னா வேணுட்டு இல்லை, அதெல்லாம் ஃப்ரெண்ட் பண்ணிட்டு கேட்டு தான் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் லேட் ஆகுது நோட்ஸ் வர்றதுக்கு, எல்லாம் நோட்ஸ் எழுதுறது. இப்போ அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது உங்களுக்கு. சரி, இப்போ கிளாஸுக்கு போகிறதுக்கு பீஸ் பிரச்சனை, அதுவும் ஒரு பிரச்சனை. இப்போ என்ன வேலை செய்கிறா அம்மா வந்து? இப்போ இந்த வயல் சீசன் தானே, இது கலோட்டி இருக்க போகிறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு உங்களுக்கு யாராச்சும் சொல்லுவாங்களோ, கடுமையாக தாக்கப்படுத்துகிற மாதிரி கதைப்பாங்களோ? இப்போ நம்மளாம் வந்து நம்மளோட அம்மாக்கள் என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு பட்ட பேர் சொல்லுவாங்க, பட்ட பேரை வச்சு கூப்பிடுவாங்க, ஏதாவது வச்சு நாட்கள் அடிப்பாங்க, ஸ்கூலில் அது பொதுவாக இருக்கிறது. ஸோ அப்படி உங்களுக்கு யாராச்சும் கிண்டல் அடிச்சிருக்காங்களோ? கண்டதில்லை இந்த ஃப்ரெண்ட்ஸ் போனது, அம்மா போனது, அதால் இது வரைக்கும் ஒன்று நடக்கலை. அப்படி உங்கள்கிட்ட கேட்டால் தனி. இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போய் தனியாக வாங்கி சாப்பிடுங்க, அவங்களோட காசு செலவழிக்கக்குள்ள வந்து நீங்கள் இப்போ அந்த இடத்துல நிற்கக்குள்ள உங்களுக்கு அப்படி இருக்குது. நான் வேறு அப்படி நிற்கிறல்ல, அப்படி நிற்க மாட்டேன், வந்துடுவேன். நீங்கள் போனால் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு மற்ற இதுக்கெல்லாம் வீடு கொடுக்குற இல்லை. உங்களோட கடுமையாக கஷ்டத்தை தெரிஞ்ச நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சொல்கிற நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு? எல்லாருமே அப்படி தானே, எல்லாருமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லோரும் கதைப்பாங்க, எல்லாம் பிரச்சனையை சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்கள் ஏல லோ படிக்கணும், அதான் இப்போ உங்களோட ஆசை வரித்தரம். சரி, இப்போ ரீசெண்டாக ஏதோ கிளாஸுக்கு போகணும் நீங்கள் நின்றுன்னு சொல்லி என்ன காரணம்? அதுக்கு ஃபீஸ் இல்லை. அப்போ ஏதாவது ஒரு ஏலுக்கு வந்து இப்போ ஓயலுக்கு தானே நீங்கள் வந்து 100 ரூபான்னு சொல்லி சொன்னீங்க ஒரு கிளாஸுக்கு? இதுக்கு 800 ரூபா. இதுக்கு 800 ரூபாண்டா ஒரு பாடத்துக்கு 800 ரூபா மாதத்துக்கா இல்லை ஒரு நாளைக்கு? அதாவது ஒரு மாதத்தில் 8 கிளாஸ் நடக்கும், 3 சப்ஜெக்ட் நடக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 800 ரூபா போகுது. ஸோ இப்போ அந்த பீஸ் தரது கூட திரும்பி இல்லை. எங்கே இருக்குது கிளாஸ்? இங்கேருந்து கல்முனை. என்னத்தில் போகிறீங்க? பஸ்ஸில் போய் வர்றீங்க? சைக்கிளே நீங்கள் போயிடல தனியானே? இங்கேருந்து போகிறவங்களா சைக்கிளில் அப்படி ஒருத்தர் போயிடல, அது தூர தனி. அப்போ அதுக்கு பஸ்ஸுக்கு போகிறது தனி செலவு ஒன்று இருக்குது. இப்போ
லாஸ்ட் அம்மா அப்போ களவடி இருக்க போனா இந்த கிழமை ஃபுல்லாக போகல அதில் கொஞ்சம் அது கஷ்டமாயிருக்கு. கஷ்டமாக இருக்கு. சரி இப்போ நாங்கள் வந்திருக்கோமே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வீடியோ எடுக்கிறோம். தெரியாது. அப்போ என்ன தெரியாம போட்டி தாரீங்க நீங்கள்? வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னால் என்ன செய்ய போகிறோம் நம்பி போட்டி தாரீங்க நீங்கள்? ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்ட்டு. கண்டிப்பாக தாங்க. என்னன்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைகள்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு விருப்பமாக தான். இப்போ உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு தடையாக இருக்கிறது என்ன? ஒரு காசு தான் அந்த பிரச்சனை, இந்த தடையை தாண்டது. ஸோ அது அவ்வளோ பெருசாகவும் தேவைப்படாது. இந்த டைமில் வந்து படிக்கிறதுக்கு நம்மளை பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8,000 இல்லை 10,000 பார்த்தாலும் உங்களோட படிப்பு செலவுக்கு ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு மாதத்தில் எவ்வளோ செலவு தேவைப்படும்னு சொல்லுவாங்க. உங்களோட சாப்பாட்டுலேருந்து இது எல்லாத்துக்கும் உடுப்பு அதெல்லாம் வாங்குறது விடுங்களேன். இப்போ படிப்பு செலவுக்கும் சாப்பாடு செலவுக்கும் தான் அவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு. கிளாஸ் ஃபீஸ் வந்து 3 வாரத்துக்கும் ஒரு மாதத்துக்கு 2,400 வரும். பஸ்ஸில் போகிறது ஒரு நாளைக்கு போயிட்டு வரதுக்கு 200 வேணும். ஒரு நாளைக்கு போயிட்டு வரது இங்கே இந்த கல்முனை தூரம் அந்த அங்கேருந்து நடந்து வந்து கூட எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? அது எத்தனை நாள் நடந்து வந்துருப்பீங்களா? அப்படி நிறைய நாள் நடந்த மாதிரி சில தெரிஞ்சாக்கள் இந்த ஊராக்கள் ஏற்றி கொண்டு விட்டு அவ்வளோதான். ஒரு நாள்லாம் நடந்தான் வாரு. சில நேரம் டீச்சர்கிட்ட கட்டு பஸ்ஸில் வரேன். ஐயோ உண்மை அவ்வளோ தூரம் என்ன இங்கேருந்து கல்முனை எத்தனை கிலோமீட்டர் மொத்தம்? 18 இருக்குமா தெரியும். நீங்கள் சிம்பிளாக சொல்கிறீங்களா அவ்வளோ நடந்து வரேன்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு வரலாறு அமையும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் படித்து மேலே வந்து நிற்கிற டைம் தான். நீங்கள் 4 பேருக்கு உங்களோட கதையை சொல்லக்குள்ள வந்து அவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு படிப்புக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறது வந்து உண்டு, அந்த நோட்ஸ் அனுப்புறதுக்குரிய இது வேணுமேனு அது உண்டு. அது வந்து கிளாஸ் ஃபீஸுக்கும் சரி எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் அதை வந்து பண்ணித்தரோம். நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட படிப்பை வந்து கொண்டு போகணும். அது வந்து இன்னும் சில விஷயம் அம்மாவோட பேசிட்டு நாங்கள் வந்ததுன்ற உண்மை தான் உங்களோட படிப்புக்காக வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி முக்கியமாக நினைச்சேன். நான் வந்து இப்போ உங்களோட அப்பா வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறேன் அம்மா வந்து. அப்போ நீங்கள் அதை ஒரு நாள் கேட்டது இல்லையா அம்மாட்ட கேட்டாவும் இந்த மனதிருவோம். அதனால் நான் எனக்குள்ளே வச்சுட்டு ஒன்றுமே கேட்குறேன். எங்களோட அப்பாட முகம் கூட எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை. ஃபோட்டோவில் ஏதாச்சும் பார்த்துருக்குறீங்க? ஃபோட்டோவும் இல்லை. ஃபோட்டோவும் இல்லை. அப்பா கண்டா கூட இப்போ மதிக்க மாட்டேன். ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு நாள் கூட வந்து ஒரு நாள் கூட வந்து பார்த்ததே இல்லை. நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு? ஒரு நாள் கூட வந்து பார்த்தது இல்லை. அப்போ நீங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கக்குள்ள இப்போ ஒன்று வந்து அப்பா இறந்துருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த அப்பா அப்படி ஒரு கல்யாணம் தான் முடிச்சுட்டாரு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அது ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கண்டே இல்லை அவருன்னு சொல்லி தெரியக்குள்ள வந்து இன்னும் அதை பற்றி கேட்பாங்களா? அப்போ அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல இல்லை? எல்லாரும் கேட்குறாங்க. நான் அதுக்கு என்ன நான் சொல்கிறேன்? என்ன அதான் கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? நான் ஒன்றும் சொல்கிறதே இல்லை. அதுக்கு எங்கே இருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூட எனக்கு தண்ணி வந்துருங்கன்னாரு. அதனால் மேலே மேலே ஒன்றும் கேட்குறதில்ல. கேட்க மாட்டாங்க. சரி, நீங்கள் இப்போ தப்பி தவிர கூட அப்பா இந்த வீடியோ பார்க்குறான்னு வச்சுக்கொள்ளுங்க. அவருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் இத்தனை வருஷமாக உங்களை பார்க்கல, உங்களை 2 வயதில் விட்டுட்டு போய்ங்க. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 16 வயதாகுது. அப்படின்னு பார்த்தாலும் ஒரு 14 வருஷமாக உங்களோட இல்லை. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்கிற? லோயர் ஆகி அவருக்கு மேலே கேஸ் தான் போடும். இப்படி பிரச்சனை எப்படி இருக்கிறாங்க? என்ன இவ்வளவு நாளைக்கு பார்க்க வரல தானே? என்ன காரணமாக இருக்குமென்று கூட அம்மாட்ட கேட்டது இல்லை. நீங்கள் கேட்டால் திரும்ப கவலைப்படுவோம். எப்படியா இருந்தாலும் ஒரு நாளாச்சும் கேட்டாது கவலைப்பட்ட பார்த்து போட்டு நீங்கள் இடம் வச்சுப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்படி நீங்கள் கேட்கணும்னு சொல்லி ஒரு நாள் தோணி கேட்டது இல்லையா? கேட்டிருக்கேன். அப்பா உங்கள்கிட்ட அப்பாட சொந்தக்காரங்க ஒருத்தரும் இல்லையோ? அப்பாவே தெரியும். கூட அப்பாட சொந்தக்காரர்கள் எப்படி தெரியும்? இது சொந்தவங்க அம்மாட்டாங்க. மொன்றாவில் தூரம் தெரியாதுண்ணே. சரி சரி. அப்போ உங்களோட அம்மாவோட ஒரு சில விஷயம் பேசிட்டு வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போகணும். சரிதானே? சரிங்கம்மா. இப்போ உங்களோட திருமணம் வந்துட்டு வீட்டால் பார்த்து பேசிக்கிட்டவங்களா இல்லை? என்னடா இந்த திருமணம் வந்து எங்களோட அப்பாட வழியில தான் வந்தேன். அப்பாட சொந்தக்காரர்கள்ட்ட வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பொம்பளை பாருங்கன்னு சொல்லலை. இனி அவங்க தான் இதை செய்து வச்சவங்க. அப்போ அவங்களோட ஏரியா ஊருக்கு போய் வரையெல்லாம் இந்த வீட்டாக்களை கூட்டிகிட்டு போகலை. அப்பாட அவங்க மட்டும்தான் போயிட்டு நல்ல படிக்க நல்லா அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு இந்த கல்யாணத்தை திடீரெண்டு ஒரு கிழமைக்குள்ளே பார்த்து டக்குண்டு செய்து வச்சுட்டாங்க. செய்து அங்கே ஊரில் தான் கல்யாணம் செய்து வச்சவங்க. செய்து ஓந்தாச்சி மடத்தில் செய்து வச்சு அடுத்த மாதமே சுனாமி அடித்தது. ஓந்தாச்சி மடம்? உங்களோட சொந்த ஊர் ஓந்தாச்சி மடம்? இல்லை இல்லை, இந்த ஊர் தான் எங்களோட இந்த இதுனா இங்கே இருந்து அவங்க அங்கே
அவங்களோட ஊரில் அங்கே இருந்தவங்க. அப்போ மாமியார் அவங்களோட இதில் தான் இந்த திருமணம் நடந்தது. அப்போ உங்களோட அப்பாக்கள் தான் பார்த்து திருமணம் பண்ணி வச்சு. அவருடைய சொந்த ஊர் எது? அவர் மொன்றாகலை. மூன்றார்கள். ரைட், ஓகே. உங்களுக்கு திருமணமாகி எவ்வளோ காலத்தில் உங்களுக்கு மகள் பிறந்தவங்க? நான் 2004 திருமணம் நடந்தது. கடைசியில் 11ஆம் மாதம் நடந்தது. சுனாமி அடிச்சு அதில் 2-3 வருஷமாக பிள்ளைகள் இல்லாமல் 2007 பிள்ளை பிறந்தவ. இவ மட்டும்தான் உங்களுக்கு? மட்டும்தான். அப்போ இவ பிறந்து 2 வயசுல அவர் விட்டுட்டு போயிட்டார். என்ன காரணத்தால் விட்டுட்டு போனோம்? காரணம் என்ன, இந்த பொருளாதார பிரச்சனை தான். என்னென்னு சொன்னால் காசு ஆட்டியாவது காசு வேண்டி எடுக்கணும். நான் வியாபாரம் செய்து அந்த காசு கொடுப்ப முடியுதுன்னா நம்மகிட்ட ஒரு முதலீடு இருந்து தான் இதுக்கு செய்து கொடுக்கணும். அப்போ அவங்கள்ட்ட வேணுன்னா சில வேளையில் அது நஷ்டமாக போயிட்டுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட காசு கொடுக்க வழி இல்லை. அப்போ நான் அப்போ அவங்களுக்கு வட்டி காசு அது இதுன்னு கேட்பாங்க. எனக்கு இயலாது இந்த காசு வேண்டாம் ரெண்டு சொன்னோன்னே அடிச்சிட்டு யாரையாவது வாங்கித்தாங்க ரெண்டு சொன்னால் நீங்கள் வாங்கித்தாங்கன்றோட லேசாக சொல்லிட்டு போவீங்க. நான் எப்படி என்ன வழியை என்ன முகத்தை கொண்டு கேட்குறேன். ஒன்று நீங்கள் தொழில் செய்கிறீங்க நீங்கள் கேட்கணும் என்று சொல்லித்தான் நடந்தது. இன்னொரு வியாபாரத்துக்காக வேண்டிய ஒரு கேட்டவர் அவர் பிஸ்னஸ் செய்கிற அந்த உடுப்பு அது இது எந்த எல்லா சாமானும் எடுத்துக்கொண்டு பிஸ்னஸ் செய்கிறவர். அதுக்காக வேண்டி அப்போ நல்லவேளை நீங்கள் அன்னைக்கு அந்த ஒரு கடன் வந்து வேண்டாது. இல்லை அப்படி செய்யப்படுறாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் அவர் போய் கடனை வேண்டிக் கொள்ளலாம். இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலியை இனம் கண்டு ஒரு அக்காவுக்கான ஹெல்ப் பண்ணோம். அவள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் அவங்கள்ட்ட கணவருக்கு வந்துட்டு வட்டிக்கு வேண்டி கணவர் வெளிநாடு அனுப்பியிருக்காரு. ஆனால் அவர் அங்கே இவங்கள்ட்ட பேசாமல் இன்னொருத்தவங்களோட தொடர்பாக்கி இனி காசை கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே நெருக்கடிப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த காசை கட்டணம் பண்ணுறதுக்கு நெருக்கடிப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அக்கா. அப்போ என்ன அவங்க தான் வட்டிக்கு வேண்டி கொடுக்கணும். அவங்க தான் நீ கொடுக்கணும். அந்த இதால நான் காசு வேண்ட போகிறேன் இல்லை. கண்டிப்பாக நம்ம போகணும். போனால் நமக்கு ஒரு தொழில் ஏதோ ஒரு வருமானம் இருந்தால் தான் நம்ம வேண்ட போகணும். இப்போ இந்த காரியம் செய்கிறதால எனக்கு இயலாதுன்னு சொல்லி நான் சொன்னதால அடிக்கிறேன். அடிச்சுட்டு நான் தொழில் போக மாட்டேன்னு சொன்னேன். அப்போ எப்படி சிபிஎம் போகும்னு சொன்னோன்னே இப்படி பிரச்சனை எப்படி எடுத்துக்கொண்டு நடந்தது தான். ட்ரிங்க் பண்ணுவாரா? பாவிக்கிறேன். பார்க்கிறது. ரைட், ஓகே. அப்போ லாஸ்ட்டாக போகும்போது உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனார்? நான் அப்படி இருந்தும் ஒரு ஆக்கள்கிட்ட கடன் வேண்டினேன். வேண்டி கொடுக்க அந்த காசை கொடுக்கல. அவர் கொடுக்காதால நான் ஒரு 30,000 காசு வேண்டி கொடுத்த தொழில் செய்ய. அப்போ வேண்டினது என்னக்கிட்ட வந்து பிடிச்சவங்க. இப்போ நான் சொன்னேன் அப்பா சேர்த்து 8 நாள் அந்த காவல் ஒரு பக்கம் இருக்கக்குள்ள காசு கேட்க ஒன்றும் செய்யலை. கழுத்தில் ஒரு செங்கல் இருந்தது. அதை அடகு வச்சு போட்டு அந்த கடனை கொடுத்தேன். கடனை கொடுத்துட்டீங்க அடகு வச்சு? அது அந்த பொருள் மீட்கப்பட இயலாத மாதிரி அது அப்படியே போயிட்டுது. அப்போ 8க்குலாம் அவர் நிற்கலையா? கணவர் இல்லை, அந்த 8ல் தான் பிரச்சனை எடுத்து அதோட போனது. இப்போ அப்பா சேர்த்து 14 வருஷம். அன்னையிலேருந்து இப்போ பிள்ளைய நீங்கள் தான் பார்த்துக்கொள்றீங்க. பிள்ளை வந்து உங்கள்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டு அதை உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியாமல் இருந்திருக்கா? கேட்பாவோ இப்போ சாப்பாட்டுக்கு கொஞ்சம் இதுன்னு சொன்னால் இந்த சாப்பாடுன்றா தான் கொஞ்சம் சாப்பிடுவோம். இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்றை செய்து வச்சோடனே ஏந்தம்மாண்டு கேட்பாவும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு செய்து வச்சிருக்கேன்னு சொல்லி இவருக்கு தெரியாமலுக்கு நான் புல்லு பிடுங்க போனேன். அந்த காசை சேமித்து வச்சு ஒரு கொஞ்சம் சேர்த்து அந்த கறி புளி வேண்டுறதுக்கு வச்சு கொள்ளுவேன். இப்போ அதை ஓரமாக படிக்க போனதுக்கு பிறகு அதை விட கஷ்டம். ரைட். இப்போ பிள்ளை வந்து ஆசைப்பட்டது வந்துட்டு பயம் ஒன்று படிக்கிறதுக்காக பயோ படிக்க குடும்ப சிச்சுவேஷனால் அது பாத மாதிரி இப்போ ஆர்ட்ஸுக்கு வந்து இறங்கி இப்போ லாயர் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுது. ஆனால் தான் வந்து ஆசைப்பட்டது வந்து பயோ தான். ஸோ அதை விட்டுட்டு இதை படிக்கிறன்றதப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இந்த துறையில் இறங்குனவ இது பயோவில் இருந்து இறங்குனா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் எல்லாம் நல்லா செய்வாகும். அப்போ நீ இந்த வேலையாவது எடுத்து எனக்கு நல்லா நீ படித்து முன்னேறணும். எந்த கஷ்டம் பிள்ளைக்கு தெரியவும் கூடாது. இது நல்லா படித்து முன்னேறணுன்றது தான் என்ற ஒரு அவாண்டு. கண்டிப்பாக. அப்போ இப்போ பிள்ளை வந்து உங்கள்கிட்ட சொல்லுமா ஊருக்குள்ளே? அதாவது இப்போ ஃப்ரெண்ட் பிள்ளைகளெல்லாம் இப்போ சொல்லுங்களாம் வந்துட்டு அம்மா வேலைக்கு போகிறத பற்றி சொல்லுவாங்களா, அம்மா அப்பாவை பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லி. ஸோ அப்படி ஏதாச்சும் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்களான்னு சொல்லி? என்கிட்ட அப்படியே கேட்க மாட்டாங்க. கேட்ட தெரியும் இந்த நிலைமை அப்படி தானே, அந்த பிள்ளை பாவம் தான், கஷ்டப்பட்டதான், கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்து இப்படி ஒரு நிலைமை வந்துருக்குதுன்னு சொல்லி சகாதிச்சுட்டு போவாங்க. இல்லை நான் கேட்குறேன், பிள்ளை வந்து இப்போ வெளியில் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க அம்மான்னு சொல்லி வந்து பிள்ளை உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காச்சு? அவள் சில வேளையில் கதைப்பாவும் நோமெல்லாம் விட்டாவுன்னா கதையை என்னட்டு கேட்டுறேன்னு சொன்னால் அது என்ன மால் செய்கிற கஷ்டம் தானே என்றோட நான் இப்போ கதை கூடுதலாக பாதிக்க விரும்பல.
கண்டிப்பாக உண்மையில் படிக்கிறப்போ வந்துட்டு படிப்புக்குள்ளேயே அவங்கள்ட்ட கவனம் இருக்கணும். அதை தாண்டி மற்றதுக்குள்ளே சிதற விடக்கூடாது. ஆனால் வந்து இந்த சமூக உளைச்சலுக்குள்ளே உள்ளாகிறதுன்ற வந்துட்டு பெரிய என்றதுக்காக ஒரு தான் இந்த விஷயம். பிரச்சனையை நான் சொல்கிறேன்ல. அப்படி உளைச்சலுக்குள்ள உள்ளானாங்கள்ட்ட சொன்னால் படிப்பில் வந்துட்டு கவனம் செலுத்தலாம் போயிடும். உண்மையில் ஒரு தாயாக வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் அந்த கேள்வி கேட்க தோணலைன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க எல்லாத்துலேயும் வந்து எழுதுறது இப்படி இருக்கிறது. நாங்கள் பார்த்தோன்னே எங்களுக்கு கேட்கணுமன்றது வந்து இந்த ஒரு ஒயிட் போர்டில் நீங்கள் எழுதலாமன்றது. ஆனால் கேட்டோன்னே வந்துட்டு அதுக்கும் காசு வசதி வேணும்னு இல்லாமல் சொல்லி தான் ஸ்கூலில் சோக்கெல்லாம் அந்த மிஞ்சுற சோக்கெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வந்து நைட்டுலேயும் எழுதுவாவும். இனி வெளியில் லைட்டை போட்டு இதில் எழுதுவாவும். எல்லாம் எழுதி தான் படிக்கும். ஏன் அப்படி எழுதி படிக்கணும்னு சொன்னால் ஏதாவது எழுதி படித்தா தான் எனக்கு ஞாபகம் நிற்கும் அன்றாடம். ஓகே. இப்போ எங்களால் முடிஞ்சதம்மா இப்போ முதற்கட்டமாக வந்து படிப்புக்கான ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணுறது. ஆனால் வந்து நீங்கள் வெளியில் இந்த களவெட்டி அதுக்கு இதுக்கு போகாமல் வீட்டுடைய ஒரு தொழில் செய்கிறதுக்கு முயற்சிகள் எதுவும் எடுக்கலையா? அந்த முதலீடு இல்லாதால நான் அதுக்கு ஒன்றுமில்லி நம்ம என்ன செய்கிற ஒரு 5,000-10,000 காசு சரி இருந்தால் தானே ஒரு கோழியை வளர்க்குறதுக்கு ஒரு கூட சாமானை கட்டுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் அதிகமானவர் வந்துட்டு வாழ்வாரமாக செய்து கொள்வது கோழி வளர்ப்பு தான். இப்போ எல்லாருமே கோழி வளர்ப்புன்னு செய்யும் போது பக்கத்து வீட்டிலே முட்டை இருக்கும், அதுக்கு பின் வீட்டிலே முட்டை இருக்கும். அப்போ முட்டைன்றதே ஒன்று வந்து இருக்காது நிறைய பேருக்கு. அப்போ எல்லாரும் ஒரே தொழில் செய்கிறதுனால இப்போ நீங்கள் வித்தியாசமாக ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஆடு வளர்க்குறேன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் 2 தரம் இப்படி குட்டி போடும். அப்போ அதை எடுத்து இப்படி வளர்த்து செய்யலாம்னு சொல்லி ஆசை இருந்ததான் ஒன்று இல்லை. அதாவது ஏதோ ஒன்று வேண்டுறதுக்கு வேணும், முதலீடு இல்லை, பொருளாதாரம் இல்லை. அந்த பிரச்சனையால் ஆள்கிட்ட போகிற நம்ம ஒரு மனுஷன் ஒரு உதவி இல்லாமல் இருக்குது வந்து ஜோதிச்சுட்டு தனக்குள்ளேயே நினச்சிட்டு கடவுள்லையும் சொல்லிட்டு இருந்துருவேன். ஓகே. இப்போ ஒரு கோழி வளர்ப்போ ஆடு வளர்ப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு தொகை உங்கள்ட்ட கையில் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ ஆடு வேணுச்சுன்னா ஒரு குட்டியும் தாய் மட்டும் உண்டாலும் 25,000-30,000 காசுக்கிட்ட வேணும். அது இப்போ அதன் மூலம் அது உருவாக்கி அதை அப்படி எடுக்கலாம். அதுக்கு கொட்டில் சாமான் அடிக்கணும். அந்த இதெல்லாம் ஆட்டுக்கு உழவுன்னு சொன்னால் கொட்டிலுக்கும் ஒரு முதலீடு வரும். இப்போ விலைவாசி கொஞ்சம் கூடியதால் கூட வரும். ஓகே. இப்போ இந்த ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க. அண்ட் வந்து உங்கள்ட்ட கணவர் வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நீங்கள் என்னென்ன தொழிலெல்லாம் செய்திருக்கிறீங்க? நான் இந்த வயல்வெளியை களை பிடுங்க போகிறேன். நான் இனி நெல் சேர்த்து வைப்பேன். மற்றது கல்முனைக்கு யாரும் கோல் எடுத்து சொன்னால் இந்த பிள்ளைகளை பார்க்குறதுக்குன்னு சொல்லுவாங்க டிஎஸ்ஓபி அங்கே வேலைக்கு போகிறதுக்கு. அதுக்கும் போயிருக்கேன். நான் போய் அந்த காசுகளை வச்சு கொண்டு தான் ஒரு கதை இதை செய்து கொடுக்குறேன். அப்போ நான் இன்னிடத்த போனேன் அங்கே ஒன்றுன்னு சொல்லலாம். ஸ்கூல் விட்டு வாரத்துக்கு இடையில ஏதோ ஒரு இதுகளில் செய்து வேண்டி வச்சு கொள்கிறேன். ஓகேம்மா. இப்போ பிள்ளை வந்து திடீரென்னு வந்து இந்தந்த தேவை இருக்கும்மா எனக்கு, ஸோ இதுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படி சொன்னால் பிள்ளைகிட்ட நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க? நான் 3-4 கோழி நிற்கிது. அந்த கோழியை வளர்த்து அந்த இதில் சேமித்து வச்சு கொள்ளுவேன். நமக்கு ஏதோ ஒரு திடீரென்று இந்த படிப்புக்கண்டே தான் வச்சு கொள்ளுவேன். வச்சுக்கொண்டு நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டியும் அவக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் கறி பக்கத்துலேயாவது கொஞ்சம் வேண்டி சாப்பிடுங்க நீங்கள் கூட நான் சமாளித்து போயிட்டு சாப்பாடு வழி இல்லாமல் நானே ஏதோ செய்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவேன். என்னம்மா சாப்பிட்டீங்களா? ஓ நான் சாப்பிட்டேன். நமக்கு காட்டிக்கொள்ள மாட்டேன், எந்த இதுவும் அவகிட்ட காட்டிக்கொள்றதில்ல. இப்போ எந்த தாயும் வந்து எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் குடும்ப சிச்சுவேஷன், குடும்ப கஷ்டத்தினால சின்ன வயசில் வந்து பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, இல்லைன்னு சொன்னால் கவர்மெண்ட் அப்படி சொல்லி வேலைக்கு தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து பொருட்படுத்தாது பிள்ளையை படிப்பிச்சு வச்சு ஆகணும்ன்றது சொல்லி அந்த ஒரு முடிவுக்குள்ளே இறங்குங்க. எப்படி இது எந்த வாழ்க்கை இப்படி போயிட்டுது. இதுக்கு பிறகு இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நான் ஒரு பிடியில் இருக்கணும். நான் 2 மனதை திடப்படுத்தி தான் ஒரு நிலையில் இருக்கேன். என்று சொன்னாமல் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். 2 வயசில் பிள்ளைக்கு 2 வயசு இருக்கும்போதே வந்துட்டு உங்கள்கிட்ட அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இன்னொரு வாழ்க்கையை வந்து யோசிக்கல? இல்லை, நான் என்னென்னு சொன்னால் ஒரு தரத்தில் அனுபவப்பட்டுத்தேன். திரும்பவும் ஏதோ இந்த ஒரு வாழ்க்கையில் இருந்த நம்ம திரும்பவும் இதே நிலைமை தான் நமக்கு வரப்போகுது. அதால் ஒரு மனதில் இருந்து எனக்கு இனி இந்த வாழ்க்கையில் கதைக்கக்கூடாது. யாராவது கதைச்சா நீங்களே இந்த வாழ்க்கை பழதாக போயிட்டுது. அதனால் நான் இனி திருமணம் செய்கிறேன். எனக்கு ஒரு புள்ளை இருக்குது. இந்த புள்ளையை நான் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து தான் ரெண்டு ஆத்மா அதுக்கு பிறகு சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு மனதில் இருக்குது. ஓகே. இப்போ உங்களுக்கு முழுக்க நம்பிக்கை இருக்கா பிள்ளை மேலே? நம்பிக்கையை காப்பாற்றணும் சார். ஓகேம்மா. அந்த ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து நாங்கள் இப்போ இந்த இடத்துல பண்ணி தரோம். சரிங்களா? சரிங்க. இப்போ மாதம் வந்து எவ்வளோ செலவு மட்டும் சொல்லுங்க டியூஷனுக்கு மட்டும்?
இவருக்கு ஒரு 8 நாளைக்கு தான் கிளாஸுக்கு போவாகும். 8 நாளைக்கு கொண்ட 800 ஒரு பாடம், 3 பாடத்துக்கு 2400 இனி பஸ்ஸுக்கு 200 படி 8 நாளைக்கும் 1000 அப்படி போகும். 3000 4000 ஒரு மாதத்துக்கு படிப்பு செலவுக்கு போகணும். இனி அவருக்கு அந்த ஜூஸ் அல்லது இது எனக்கு பாவம் மாதிரி வெறும் தண்ணி ஒரு போத்தில் கொண்டு போயிட்டு வருவாகும். 4 பிள்ளையும் குடிக்கக்குள்ள வேணுமேன்று சொல்லி அதுக்கு ஒரு எப்படியாவது செய்து கொடுக்குறேன். சரி, இப்போ உங்களுக்கு உதவியாக கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் அதிகபட்சமாக இவ்வளோ தொகை கிடைச்சிருக்கு உங்களுக்கு உதவியாக இது வரைக்கும் பெரிய பெரிய தொகை யாராச்சும் தந்து பெரிய தொகை அவர் வேறு செய்யலை. எவ்வளோ உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பார்த்த காசுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நீங்கள் எடுத்ததுன்ட்டு ஒருவரும் அப்படி பெரிய உதவி அரசாங்கத்தாலையும் கிடைக்கல. அந்த சமுத்தி காசு 1500 அப்படி காசு தந்தவங்க அது இப்போ இந்த அசுவச காசு கொடுக்க தொடங்குது. வந்த திட்டம் எனக்கு வர இல்லை, அந்த காசு முத்திரை நிப்பாட்டிருக்காங்க. அதுதான் எடுத்து வந்து அதிகபட்சம் நீங்கள் லாபம் சொல்லி சொன்னால் கூட நீங்கள் வேலைஞ்சு உங்களுக்கு வர சம்பளம் சொல்லி சொன்னால் கூட அந்த களை பிடுங்க போனால் புல்லு பிடுங்க போனால் 2000 அப்படி தருவாங்க. அது ஒரு 5-10 நாளைக்கு போனேன்டா. வேலை இடத்துல உங்களுக்கு இப்போ சம்டைம் நீங்கள் அப்படி சொன்ன உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படி இருக்கு ப்ரெஷர் இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் நேரம் வெயில் ஏறுற நேரம் கொஞ்சம் நேரம் இருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக வரும். அப்போ நான் கொஞ்சம் இருந்து செய்வேன் என்று சொல்லி சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்போ அந்த டைம் உங்களுக்கு கவலையாக இருக்கிறது இல்லையா? வெயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு யோசிச்சுட்டு சும்மா கொஞ்சம் நேரம் வேலைக்கு போன இடத்துல வந்தால் உங்களுக்கு பேசியிருக்காங்களா ஏசி இல்லை தெரியும், அவங்களுக்கு தெரியும், ஒன்றும் கதைக்க மாட்டாங்க. ரைட், ஓகே. இப்போ அம்மா பிள்ளைன்ற படிப்புக்கான ஒரு உதவி தான் பண்ண போகிறோம். ஸோ முழுக்க இதில் நீங்கள் படிப்புக்கானது என்னன்றதை தாண்டி உங்களோட வாழ்வாதாரம் எதுவும் செய்யலாமன்றதை யோசிங்க. ஆனால் பிள்ளையோட படிப்பு தான் முக்கியம். இதில் ஒரு மாதமாவா வகுப்புக்கு போகலன்னு சொல்லி சொன்னீங்க? ஒரு மாதம் போயிட்டு மர போகல. இப்போ நாளைக்கு கிளாஸ் தொடங்குது. அடுத்தது நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன நார்மலாக செய்யணும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா படிப்பு ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்கள் இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இதை சொல்லி எண்ணி பாருங்க. $60,000 இருக்குது. இதில் ஒரு 20,000 அப்படி பிள்ளைன்ற படிப்புக்கு சொல்லி கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. மிகுந்த 40,000 ஏதாச்சும் நார்மலாக நீங்கள் வாழ்வாரம் ஏதாச்சும் பண்ணலாமன்றதை யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அடுத்த கட்ட உதவி கிடைக்கணும்னு சொல்லி நாங்களும் ப்ரேயர் பண்ணி கொள்ளுறோம். சொன்னால் நாங்கள் சொல்லிடுறோம், நிறைய வீடியோவில் நாங்கள் சொல்கிறாங்க இந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அடுத்த கட்ட உதவி கிடைச்சா அது நல்லதாக இருக்கும் அப்படி சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் சொல்லிக்கொள்கிறோம். இந்த ஃபேமிலிக்கு அடுத்த கட்டமான ஒரு ஹெல்ப் கிடைச்சா கண்டிப்பாக அந்த பிள்ளைன்ற ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி சொல்லிக்கொள்கிறோம். அண்ணன் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். அம்மா அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அண்ட் நாங்களும் நம்பிக்கை வச்சு இந்த ஒரு உதவி பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ட்ரீமை அடைவீங்களா இல்லை பாதியோட விட்டுருவீங்களா? கட்டாயம் நான் ராய் காட்டுவேன். கட்டாயம். ஏன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொன்னால், இதே மாதிரி நம்பிக்கை வச்ச ஒரு பிள்ளைக்கு நாங்கள் உதவி பண்ணோம். ஆனால் எல்லா பேருக்கும் சேர்த்து அது நம்பிக்கை துரோகம் பண்ணது. திரும்ப சொல்லி நிறைய பேர் என்னென்ன படிக்கிறேன்னு போவாங்க, ட்ரக் மாதிரி வர்றதுக்கு போயிடுவாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. வேண்டாம் அம்மாட அப்படி நிலைமை காய்ச்சாலும் அந்த கதை படிப்புக்குள்ளே வரக்கூடாது. இல்லை அப்படி சொல்லித்தான் வளர்த்துருக்கேன். கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்கு அந்த கதை வரக்கூடாது. நம்ம அந்த நிலையில் இருக்கோம். எந்த புள்ளோட கதையும் அப்படி வரப்படாது. நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோம். அந்த படிப்புக்குள்ள போகணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நீங்கள் $20,000 பிள்ளைகள் படிப்புக்கு ஒதுக்குனா கூட 4 மாதத்துக்குரிய காசு உங்களுக்கு இருக்குது. இதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்புறோம் நீங்கள் யாராச்சும் பண்ணுவீங்கன்னு சொல்லி. அப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட படிப்புக்காக டிஸ்பிளே இதில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மாதம் உதவி செய்யணும்னாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ ஏதாச்சும் பெரிய தொகை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு வாழ்வாதாரத்துக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அது பிரயோஜனமாகும். நீங்கள் நாளைக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை கேஸில் மாட்டிட்டீங்கன்னா புள்ள லோயரில் அதை அடி எடுத்து விடுங்க. அப்படிதானே? எங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு லோயர் இருக்க வேண்டியதான் இருக்கு. நீ கையோட ஓடி இப்போ இன்றைக்கு உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத இப்போ நாங்களே நினைக்கல இப்படி ஒரு அமௌண்ட் உங்களுக்கு நாங்கள் தருவோம்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு இந்த உதவி செய்தது, இந்த புள்ளோட கல்விக்காக உதவி செய்கிறவங்களுக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடும் இது இந்த புள்ள படித்து கரையேறும் வரைக்கும்
ஒரு 2.5 வருஷம்னு சொன்னால் ஐஏஎல் படித்து கரையேறும் வரைக்கும் இந்த உதவி கொஞ்சம் இடை இல்லாமலுக்கு ஒரு உதவியை செய்கிறது பெரும் உதவியாக இருக்கும். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு. கண்டிப்பாக நாங்களும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்கிறோம். பிள்ளைக்கான உதவி கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்களே நான் சொல்லிக் கொடுறேன் யார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்களை வந்துட்டு டென்மார்க்கில் ஹெல்சிங்கோவில் இருக்கிற டென்சிங் மற்றும் டென் ரொஷோன் என்றவங்க தான் வந்துட்டு, அதாவது அவங்களோட அப்பா டெனிசியஸ் மற்றும் தனது அம்மா அமுதா அவங்களோட 25வது திருமண நாளை முன்னிட்டு வந்துட்டு அவங்களோட பிள்ளைகள் தான் இந்த ஒரு பண உதவி செய்திருந்தாங்க. அதாவது படிப்புக்கோ சரியில்லைன்னு சொன்னால் யாராச்சும் ஒரு 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 வாழ்வாரத்துக்கோ சரி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தொகையை அனுப்பினாங்க. முக்கியமாக வந்து படிப்புக்கான ஹெல்ப்பாக வந்து போய் சேரும்போது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். ஸோ வந்து உங்களோட குடும்பத்துக்கு இந்த ஒரு உதவி கிடைச்சிருக்கு அப்படின்போது அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும்னு நாங்களும் நினைக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கானது இல்லை அவங்களுக்கானது. ஸோ வந்து நீங்கள் அவங்களுக்கே சொல்லிக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த உதவி செய்து நினைக்க எடுத்தவங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். இந்த உள்ளட கல்விக்காக அமைஞ்சிருக்குது. பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுக்கு. இந்த காரியங்களை உதவி செய்த பண உதவி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு இறைவன் நல்ல ஒரு அருளை கொடுக்கணும், நல்லா இருக்கணும். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே வறுமைக்கான ஒரே ஆயுதம் கல்விதான். அதுக்கு உதவி செஞ்ச அவங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். உண்மையிலே வந்து இவங்களுக்கு அந்த உதவி கிடைச்சது. நான் திரும்பியும் சொல்லிக்கொள்கிறேன், வந்து இவங்களுக்கு மேலதிக உதவி யாராச்சும் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் மேலதிக உதவின்னு சொல்லி அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவி. அது நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாளைக்கு அந்த பிள்ளை படித்த ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் ஸோ அதில் உங்களோட பேரும் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ண ஃபேமிலிக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளையும் அதே மாதிரி பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அதை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறோம், இவங்களுக்கான ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.